அண்மை செய்தி. திருப்பத்தூர் அருகே ஏலகிரி மலைக்காட்டில் இரவு நேரத்தில் வேட்டையாட சென்ற 3 பேர் மின்வேலியில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம். வணக்கம் பிரபு, விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக பாலாஜி. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த பெருமாப்பட்டு பகுதியை சேர்ந்த பணத்துக்குட்டி என்கிற சுப்பிரமணி என்பவருடைய விவசாய நிலத்தில், அதாவது ஏலகிரி மலை அடிவாரம் என்பதால் அவருடைய விவசாய நிலத்தில் பன்றிகள் மற்றும் உயிரினங்கள் அவ்வப்போது விவசாய பயிர்களை நாசம் செய்வதாக கூறி மின்வேலி அமைத்துள்ளார். இதனை அடுத்து பெருமாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த கரிபிரன், சின்னமூக்கனூர் பகுதியைச் சேர்ந்த சிங்காரம், அவருடைய மகன் லோகேஷ் 15 வயது சிறுவன் ஆகியோர் இரவு நேரத்தில் நாட்டு துப்பாக்கியுடன் விலங்குகளை வேட்டையாட சென்றுள்ளனர். அப்போது சுப்பிரமணியனுடைய நிலத்தில் மின்வேலி அமைக்கப்பட்டதை அறியாத அவர்கள் அந்த மின்வேலியில் சிக்கி ஆங்காங்கே சுருண்டு சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளனர். இதனை அறிந்த, அதாவது காலையில் தன்னுடைய விவசாய நிலத்தை சுற்றி பார்க்க சென்ற பொழுது மூவரும் மின்வேலியில் சிக்கி உயிரிழந்தை கண்டு அதிர்ச்சி அடைந்த சுப்பிரமணி குஸ்லாப்பட்டு போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். தகவலின் பேரில் குஸ்லாப்பட்டு போலீசார் மற்றும் திருப்பத்தூர் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மூவரின் உடலையும் கைப்பற்றி திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து, அதாவது இந்த மின்வேலி வனத்துறையினரால் அனுமதி பெற்று மின்வேலி அமைக்கப்பட்டாரா அல்லது சுப்பிரமணி என்பவரும் அவ்வப்போது காட்டில் உள்ள விலங்குகளை மின்வேலி அமைத்து வேட்டையாடினாரா என்று பல்வேறு கோணங்களில் விசாரித்து வரும் நிலையில் நாட்டு துப்பாக்கியை பறிமுதல் செய்து சுப்பிரமணியரிடம் பிடித்து தீவிர விசாரணை செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி பிரபு.